வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 12th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு இந்த 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறமா. லைக் இன்னைக்கு வந்து ஒரு கடத்தில் 200 பாயிண்ட் நியர்லி டவுனில் இருந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 150 பாயிண்ட்ஸ் நியர்லி ஹை டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் இந்த ஐடி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஜனவரி மந்தில் நியர்லி 33,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஐடி இண்டெக்ஸ் வந்து 33,000 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒரு போன வாரம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆந்த்ராபிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் ஐடி இண்டெக்ஸையே போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்குது. பட் நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி தான் வந்து இவ்வளோ ஃபால். யூஎஸ்ல இருக்கிற நாஸ்டாக் இண்டெக்ஸ் கூட இந்த அளவுக்கு இறங்க கிடையாது. அதாவது ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2021 ஜனவரியில் 13,000 அப்படின்ட்டு இண்டெக்ஸில் இருந்துச்சு. நம்ம ஐடி இண்டெக்ஸ் 2021 ஜனவரியில் 33,000 அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 5 வருஷம் கழிச்சு நாஸ்டாக் இண்டெக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 24,000. ஓகேங்களா? அது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு 24,000. நம்ம ஐடி கம்பெனியோடைய ரீசெண்ட் ஹை எப்போ வந்துச்சுன்னா 46,000 வந்துச்சு. எப்போ அப்படின்னா 2024 டிசம்பர் மந்த் வந்துச்சு. 44,000க்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 40,000. அதாவது இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40,000க்கு வந்துச்சு நம்ம இந்தியன் ஐடி இண்டெக்ஸ். ஆனால் 40,000த்துல இருந்து இப்போ வந்து 33,000க்கு வந்துருச்சு. அதாவது நியர்லி 7,000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஐடி இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த லாஸ்ட் 6 செஷன்ல நியர்லி 17% டவுன் ஆயிருக்குது. ஆனால் நாஸ்டாக் இண்டெக்ஸ், அதாவது இந்த ஏஐ டூல் வந்ததுக்கு அப்புறம் நாஸ்டாக் இண்டெக்ஸ் 24,000 வந்து 23,000 தான் வந்துருக்குது. நியர்லி 5% தான் டவுன் ஆயிருக்குது. ஆனானப்பட்ட அமெரிக்காவில் இருக்கிற ஐடி ஸ்டாக்கே வந்து அந்த அளவுக்கு இறங்க கிடையாது. ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் லோவுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆந்த்ராபிக் அப்படிங்கிற ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் வந்து அமெரிக்கா கம்பெனிக்கெல்லாம் இது வந்து பாதிப்பு இருக்காதா அப்படின்னா, அங்கேயும் பாதிப்பு இருக்கும். ஆனால் அங்கே விட நமக்கு தான் வந்து அதிகமான பாதிப்பு. ஏன்னா நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து அவுட் சோர்சிங் ஒர்க்கு தான் வந்து 90% நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆர்டர் தான் நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு மேஜரான ஆர்டர்ஸ். நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே வந்து வெளிநாட்டை தான் சார்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸோடைய எண்ணிக்கை, எம்ப்ளாயோட எண்ணிக்கை 15 லட்சத்துல இருந்து 16 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ். ஓகேங்களா? ஆனால் ஆந்த்ராபிக்ல வந்து 2,500 பேர் தான் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே வந்து ஃபாரின் ஆர்டரை நம்பிட்டு இருக்கிறனால அவுட் சோர்சிங் ஒர்க்கு குறைஞ்சிடும். அவங்க வந்து கொடுத்த ஆர்டர் எதுவும் கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியர்னஸ் தான் இப்போ நம்ம ஐடி இண்டெக்ஸு நியர்லி 5 இயர்ஸ் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட். எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஜாப் டேட்டா வந்துச்சு. ஜாப் டேட்டா வந்திருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஜாப் டேட்டா வந்துருக்குது. அதாவது 4.3 வந்துருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து 4.1 ஆர் 4.2 தான். ஆனால் 4.3 வந்துருக்குது. ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ராங் ஜாப்லெஸ் டேட்டா வந்துருக்குது. இந்த ஜாப்லெஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஹோல்டு பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு 5 to 6 செஷனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதனால் ஜாப்லெஸ் டேட்டா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் அங்கே வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது எல்லாமே வந்து அதுக்கு உண்டான சேலரி வாங்குவாங்க. சேலரி வாங்கினாங்க அப்படின்னா கம்முன்னு இருப்பாங்களா? எல்லாம் போய் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டிமாண்ட் அதிகமாகும், சப்ளை குறையும். அப்படிங்கும்போது வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறனால ஸ்ட்ராங் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில், அதாவது ஐடி ஸ்டாக்கு நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது. பட் நம்ம இந்தியன் ஸ்டாக் தான் வந்து ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருக்குது. எஸ்டர்டே பொறுத்த வரையும் யூஎஸ் மார்க்கெட், அதாவது டவ் வந்து 0.13% டவுனில் போயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 S&P 500 ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 1% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி
50 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 50 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,900 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 25,750 வந்துச்சு. பட் க்ளோஸ் ஆனது 25,807 வந்து செட்டில் ஆயிருக்குது. 146 பாயிண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 558 பாயிண்ட்ஸ், அதாவது 0.66% டவுனில் க்ளோஸ் ஆகுது. 83,675 வந்து செட்டில் ஆயிருது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஈச் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருது. மெயினாக வந்து ஐடி செக்டார் 5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, மீடியா இதெல்லாம் வந்து 1% to 2% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ருபி 90.59 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 90.70 செட்டில் ஆயிருந்துச்சு. ஸோ 11 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா, அதாவது சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்கிற டேட்டா 2.75%. ப்ரீவியஸாக இருந்தது 1.33%, எக்ஸ்பெக்டேஷன் 2.77%. ஸோ ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் தான் வந்திருக்குது எஸ்டிமேட்டை விட. பிட்காயின் $67,000 வந்திருக்குது. கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது கிரிப்டோ கரன்சி எல்லாமே. பட் இந்த கோல்டு சில்வர் மட்டும் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோல்ட்மேன் சாக்ஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய ஜிடிபி 6.9% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த 2026. அதாவது 20 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஎஸ் உடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப்டர் வெரி லாங் டைம், அதாவது டிசம்பர் 2020க்கு அப்புறமா வந்து 10 lakh crore அப்படிங்கிற அந்த மைல் ஸ்டோனுக்கு கீழே வந்திருக்குது. 10 லட்சம் கோடியை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கிராஸ் பண்ணி போச்சு. டிசிஎஸ் குறைஞ்சிருக்குது. ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி இன்னைக்கு ஈச் 2% to 3% டவுனில் க்ளோஸ் ஆகுது. அதாவது க்ரூட் ஆயில் $69 per பேரலுக்கு வந்துருக்குது. இதுதான் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸு. சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கணும். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், அதாவது நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை மட்டும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் 94.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர். அதாவது 2,656 crore கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் சேம் குவார்டரு 1,363 crore கொடுத்துருக்குறாங்க. ஸோ 94.9% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 64% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர். அதுக்கடுத்தது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் அவங்க தேர்ட் குவார்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 954 crore கொடுத்துருக்குறாங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 635 crore கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ 12%, எபிட்டா 12%, மார்ஜின் ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹிண்டால்கோ நெட் ப்ராஃபிட் 3,017 crore கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் 1,463 crore கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 59% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்ஜின் 14.5% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஹிண்டால்கோ, இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எதுவும் ஈவெண்ட் இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 2.7%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.4% to 2.5% எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷன் 2.6% ப்ரீவியஸாக இருந்தது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.5%. ஸோ நாளைக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் யூஎஸ் மார்க்கெட் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் நான் முன்ன சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 25,500 பிரேக் ஆகக்கூடாது, அதுக்கு கீழே நிஃப்டி போகக்கூடாது. ஓகேங்களா? இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து இவ்வளோ ஒரு ரேலி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஜெர்க் வந்துருக்குது. அதனால் இந்த ஜெர்க்கை பார்த்து பயந்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐடி இண்டெக்ஸ் 5% டவுன் ஆகி நம்ம நிஃப்டி வந்து 0.5% அந்த டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மற்ற செக்டார் எல்லாமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. எனிவே 25,500 கீழே எப்போவுமே போகக்கூடாது நிஃப்டி. அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,900 to 26,000. இந்த 26,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 26,000 மேலே வந்து நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆக கிடையாது, க்ளோஸ் ஆக கிடையாது. ஸோ
இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000 25,500 இந்த 500 பாயிண்ட் தான் பாக்ஸ். இந்த 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயோ கீழேயோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் மூமெண்ட் எப்படி அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த டைமில் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ ஃப்ரைடே யூஸ்வலாகவே நமக்கு ஃப்ரைடேனாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 13, அதாவது 13 இது வந்து சேர்ந்து வருது ஃப்ரைடே. அதாவது யூஎஸை பொறுத்த வரைக்கும் 13னா அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துடும் 13 அப்படிங்கிற நம்பரை பார்த்தாங்கன்னா. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே 13ஆம் நம்பர் சேர்ந்து வருது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 25,680. 25,680க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,500. 25,500 நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். ஸோ 25,680 தேர் ஆஃப்டர் 25,600. ஓகேங்களா? அதாவது இந்த பாக்ஸுடைய பாட்டம். ஸோ இந்த பாக்ஸோடைய டாப்பு 25,680, இந்த பாக்ஸோடைய பாட்டம் 25,600. இந்த பாட்டத்தை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,500. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 25,900. 25,900க்கு மேலே போச்சு அப்படின்னா 25,950 to 26,000 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,900, சப்போர்ட் 60,500. அதாவது நிஃப்டியில் எப்படி 500 பாயிண்ட்ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து 400 பாயிண்ட்ஸ் நியர்லி இருக்குது. 60,900, 60,500 இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.